வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம லாங் பீட் அண்ட் சீட் பீட் வச்சுட்டு நம்ம ஒரு ஹேண்ட்பேக் பண்ண போகிறோம் குட்டியாக. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு சைடு சீட் பீடு, அதுக்கப்புறம் ஒரு லாங் பீடு, அதுக்கப்புறம் இன்னொரு சீட் பீட் போட்டு இன்னொரு லாங் பீடில் நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் திருப்பியும் ரைட்டில் ஒரு லெஃப்ட்டில் ஒரு சீட் பீட் ஆட் பண்ணிக்குவோம். சென்டரில் வந்து லாங் பீட் போட்டுக்கலாம். இது மாதிரி க்ராஸ் பண்ணிக்குவோம். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த மாதிரி நம்ம போட்டுட்டு வருவோம். நான் இவ்வளோ ஹைட் போட்டிருக்கேன். எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 சைடில் இருக்கிறது வந்து 19 வருது. ஸோ 19 போட்டிருக்கேன் நான். இப்போ லாஸ்ட் ஒன் வந்துட்டு நான் இந்த மாதிரி டேர்ன் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து இதில் தானே க்ராஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டில் திருப்பும் போதுட்டு வந்துட்டு ஒரே சைடு ஒயரில் ஒரு சீட் பீடு, ஒரு லார்ஜ் பீடு போட்டுட்டு, ஒரு லாங் பீடு போட்டுட்டு இன்னொரு இதில் க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொண்டு வந்துடுவோம். இப்போ நான் சைடில் வந்து ஒரு டிசைன் கொண்டு வரேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம 4 பெட்டல் ஷேப் போட்டுக்கலாம். ஸோ இந்த இதில் முடிஞ்சதுக்கப்புறம் 3 சீட் பீட் ஆட் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் வந்து 2 ஆட் பண்ணிட்டு தேர்டு ஒன்றை க்ராஸ் பண்ணிக்குவோம். நமக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து ஒவ்வொரு தடவையும் லெஃப்ட் சைடில் இருக்கிற சீட் பீட்குள்ளார நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் வயரை. இப்போ நான் 2 சீட் பீட் ஆட் பண்ணிவிட்டு இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் லெஃப்ட் சைடு வயரை ஒவ்வொரு பீட்டில் போட்டு 2 பீடை ஜாயின் பண்ணி இந்த ஹோல் லைனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த லாஸ்ட்டில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இது ஃபுல்லாக ஒவ்வொரு பீட்லேயாக 4 பெட்டல் ஷேப் ஆட் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த சைடு பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த சைடில் இருக்கிற இந்த 2 வயர் கம்மியாக இருந்தால் இதோட நாட் போட்டு கட் பண்ணிவிடுங்க. வயர் லாங்காக இருக்குது அப்படின்ட்டாக்க நம்ம இந்த சைடும் கொண்டு வந்துடலாம். நான் மோஸ்ட்லி அந்த சைடுக்கு தான் கொண்டு போவேன். என்கிட்ட வயர் லாங்காக இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த சைடு இருக்கிறது, இந்த பீடுக்கு இந்த சைடு இருக்கிற வயரை வந்து நான் எடுத்துகிட்டு இதுக்குள்ளார ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிற லாங் பீடுக்குள்ளார உள்ளே ஜாயின் பண்ணிக்கிறேன் நான். இப்போ இந்த சைடு இருக்கிற வயரை வந்துட்டு இந்த 2 பீடுக்குள்ளாரையும் விட்டு இதுக்குள்ளார நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். இங்கே வந்துருச்சு பாருங்கள். இப்போ இங்கே இந்த இதில் வந்துருச்சு. இப்போ இந்த சீட் பீடு இருக்கு இல்லையா, கோல்டன் கலர் சீட் பீடு, இதுக்குள்ளார நம்ம இந்த வயரை க்ராஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த சைடு இது போல் 4 பெட்டல் ஷேப் கொண்டு வருவோம். ஸ்டார்டிங்கில் 3 பீடு ஆட் பண்ணோம். நான் போட்டுட்டு 3வது ஒன்று க்ராஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்ததில் வந்துட்டு நம்ம திருப்பியும் வந்து இதே போல் அந்த இதில் எப்படி ஜாயின் பண்ணமோ அதே போல் லெஃப்ட் சைடு இருக்கிற வயரை வந்துட்டு நம்ம இன்னொரு பீட்டில் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் 2 பீடு ஜாயின் பண்ணி 4 பெட்டல் ஷேப் கொண்டு வந்துடுவோம். இப்படியே இந்த லாஸ்ட் வரைக்கும் பண்ணிடுவோம். இப்போ இந்த சைடும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இந்த சைடும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 2 சைடுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி டிசைன் வந்துருச்சு 2 சைடும். இப்போ நம்ம இந்த இடத்துல முன்னாடி சின்ன லாக் மாதிரி ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் சைடில் ஜாயின் பண்ணுவோம். இப்போ நான் இந்த சைடு இருக்கிற ஒரு வயர் எடுத்து இந்த லாங் பீடுக்குள்ளார உள்ள ஜாயின் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த சைடில் இருக்கிற சீட் பீடு ஃபஸ்ட்டு பீடுக்குள்ளாரையும் ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ 2 சைடும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி இங்கேருந்து இப்போ நமக்கு 1 2 3 4 5 6 7 பீடு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் பீடு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். திருப்பி ஒரு சீட் பீடு ஆட் பண்ணியிருக்கேன்.
இப்போ இந்த சீட் பீடுக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் பீடு வழியாக உள்ளார வந்துக்கலாம். நாட் மாதிரி இங்கே சின்னதாக வரும். இந்த மாதிரி இப்போ இங்கே எத்தனை பீடு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோமோ அதே அளவு பீடை இந்த சைடும் ஜாயின் பண்ணி இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். ஆக்சுவலி 7 வந்து ரொம்ப சின்னதாக தெரிஞ்சுது, நான் அதனால் 10 பீடு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சைடும் 10 பீடு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இதில் இது ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ணிக்கிறேன் நான். இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இந்த வயரை வந்து இந்த சைடும் கொண்டு வந்துட்டு ரெண்டுத்தையும் ஒரு இடத்துல நாட் போட்டுடலாம், இல்லை இங்கிட்ட தனியாகவும் நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த வயரை வந்து இந்த லைனுக்குள்ளார கொண்டு வந்து திருப்பி இந்த லாங் பீடுக்குள்ளார வந்து இந்த இடத்துல ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்திருக்கேன். இப்போ இங்கே நாட் போட்டு கட் பண்ணிடுவோம். நாட் போட்டுட்டு இந்த வயரை இன்னும் 2 பீட்குள்ளார போட்டுட்டு கட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம சைடில் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் 7 கவுண்ட் எடுத்துருக்கிறேன். இந்த சைடில் வந்துட்டு 1 2 3 4 5 6 7 கவுண்ட் எடுத்திருக்கேன். இந்த சைடு 7 கவுண்ட்டுக்கு ஜாயின் பண்ண போகிறோம். சென்டரில் ஒன்று வர மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஒயரை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன் 2 3 4 5 6 விட்டுட்டு 7th 1 8th 9th இந்த 3லேயும் ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரே ஒரு பீடு போட்டு லாக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 பீடையும் சேர்த்து ஒரு பீடு போட்டு லாக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இந்த 2மே ஜாயிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு ஒயர்லையும் இந்த சைடு ஒரு ஒயர்லையும் போட்டுட்டு ஒரு பீட்டில் க்ராஸ் பண்ணிக்குவோம். இப்போ இன்னொரு பீடு போட்டு லாக் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த லாஸ்ட் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். நம்ம இப்போ நமக்கு இந்த சைடு 2 சைடுமே நான் லாக் பண்ணிட்டேன். நமக்கு பேக்கோட இது இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நமக்கு இந்த மாதிரி இது ஃப்ரண்ட்டில் இப்படி இருக்கும், இது பேக்கு. இப்போ எல்லா சைடுமே நமக்கு லாக் ஆகிருக்கு. இப்போ இங்கே ஹேண்டில் போட்டுக்கலாம். நம்ம இந்த சைடு வியூவில் நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு பீட்டில் நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு இது ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம வேணுங்கிற லெவலுக்கு பீடை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி இந்த சைட்லேயும் வந்து ஜாயின் பண்ணிடலாம். நான் இந்த பீட்லேருந்து ஜாயின் பண்ணி இந்த 2 லாங் பீடு போட்டு சென்டரில் சீட் பீட் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வரும். ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.